அன்புக்குரியவர்களே, இனியவை 40 என்னும் தொடரில் இன்று சொற்கள் இனியவை, சொல் இனியது. நம்முடைய வாழ்வை இனிமைப்படுத்தும் பல காரணிகளில் சொற்களும் ஒன்று. நமக்கு நன்கு அறிமுகமான ஒரு திருக்குறள், இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்பு காய்கவர்ந்தற்று. எனவே இனிய சொற்களை நாம் பேச வேண்டும். நல்ல சொற்களை பேச பேச நம் வாழ்வு இனிமையாக மாறுகிறது. விவிலியமும் இதைத்தான் சொல்லுகிறது. சீராக்கின் ஞானநூல் 40:21 நாம் வாசிக்கின்றோம், குழலும் யாழும் இன்னிசை எழுப்புகின்றன, இனிய சொல் இவ்விரண்டிலும் சிறந்தது. குழலும் யாழும் இன்னிசை எழுப்புகின்றன, இனிய சொல் இதை விட சிறந்தது. ஆகவே இனிய சொற்களை நாம் அதிகமாக பயன்படுத்த வேண்டும். இனிய சொற்கள் நம் வாழ்வை இனிமைப்படுத்துகின்றன, பிறருடைய வாழ்வையும் இனிமைப்படுத்துகின்றன. எனவே கசப்பான சொற்களை அகற்றிவிட்டு இனிமையான சொற்களை நாம் பேசுவோமாக. நம் நாவிலிருந்து இனிய சொற்கள் எழுவதாக. அது எல்லாருடைய வாழ்வையும் இனிமைப்படுத்தும். ஆமென்.